ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். பிப்ரவரி 23 24 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தினம் ஒரு திருக்குறள். கல்லாமை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். விலங்கோடும் மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர். இதோட பொருள், கற்றோருக்கும் கல்லாதோருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. டுடே ஹெட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட், சி விஜில் ஆப். செகண்ட், சந்தோஷ் சிவன் டு பி கன்ஃபர்ட் வித் கேன்ஸ் ட்ரிபியூட். Third, a Coast Guard adventure in the middle of the ocean. Fourth, world largest grain storage project begins. Fifth, far countries. First news, பண விநியோகம் செயலியில் புகார் தெரிவிக்கலாம். இந்த பண விநியோகம் குறித்த புகார் சி விஜில் ஆப்பில் தெரிவிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, பணம், பொருள்கள், மது விநியோகம் போன்ற எந்த இடத்துல நடைபெற்றாலும் அது புகைப்படம் எடுத்தோ இல்லை அந்த இடம் குறித்த தகவல்கள் அனுப்பினாலோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 100 நிமிஷத்துக்குள் நடவடிக்கை எடுப்பாங்க. தமிழகத்தில் மொத்தம் 6.19 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் ஆண் வாக்காளர்கள் 3.04 கோடியும், பெண் வாக்காளர்கள் 3.15 கோடி இருக்காங்க. இதே மூன்றாம் பாலினத்தவர் 8294 பேர் இருக்காங்க. 18 முதல் 19 வயது நிரம்பிய வாக்காளர்கள் 9.18 லட்சம் பேரும், 20 முதல் 29 வயதுடைய வாக்காளர்கள் 1.08 கோடி பேர் இருக்காங்க. செகண்ட், ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவனுக்கு கேன்ஸ் விருது. உலக புகழ்பெற்ற கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த ஒளிப்பதிவாளர்களுக்கான பியர் அஞ்சன்யூ விருது வழங்கப்பட உள்ளது. இது எங்கே கொடுக்குறாங்கன்னா, பிரான்ஸ் நாட்டில் உள்ள கேன்ஸ் நகரில் தான் ஆண்டுதோறும் திரைப்பட விழா நடத்தப்பட்டு இந்த அவார்டு கொடுத்துட்டு வராங்க. இந்த திரைப்பட விழாவில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் திரைப்படங்கள் திரையிடப்பட்டு சிறந்த நடிகர்கள், சிறந்த திரைப்படம், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருது. இது முதல் இந்திய ஒளிப்பதிவாளராக சந்தோஷ் சிவன் தேர்வாகியுள்ளார். 1986ஆம் ஆண்டு மலையாள திரைத்துறை மூலம் ஒளிப்பதிவாளராக அறிமுகமான சந்தோஷ் சிவன் தமிழ், ஹிந்தி, கன்னடம், ஆங்கிலம் என 50க்கும் அதிகமான திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் பணியாற்றியுள்ளார். நெக்ஸ்ட், நடுக்கடலில் கடலோர காவல் படையினர் சாகசம். இந்திய கடலோர காவல் படையின் தொடக்க தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி 23ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வராங்க. இது எதுக்காகனா, நடுக்கடலில் கப்பல் அல்லது படகு தீ பிடித்தாலோ அது எவ்வாறு தீ அணைப்பது அப்படின்னும், தீப்பிடித்த கப்பலிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அதில் உள்ள மக்களை எப்படி மீட்கிறதுன்னும், அவசர கால தேவைக்கு உணவளிக்கிறது, மீனவர்களுக்கு உணவளிக்கிறது, அப்புறமா படகு சேதமடைந்து செயலிழக்கும் நிலையில் நடுக்கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை எப்படி மீட்கிறதுன்னும், அது எண்ணெய் கசிவு ஏற்பட்டாலோ அதை எவ்வாறு அகற்றி உள்ளர்களுக்கு மீட்கிறதுன்னும் கடலோர காவல் படையினர் செய்முறை மூலமாக செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த சாகசத்தில் கடலோர காவல் படையை சேர்ந்த 8 போர் கப்பல்கள், 2 டோனியர் விமானங்கள், 2 அதிவிரைவு ரோந்து படகுகள், 4 ஹெலிகாப்டர்கள், ரப்பர் படகுகள் போன்றவை பயன்படுத்தப்பட்டு இந்த சாகசத்தை செஞ்சு காட்டியிருக்காங்க. சாகசத்தை 10 ஆண்டுகளில் மாதாந்திர குடும்ப செலவு 2 மடங்கு அதிகரிப்பு. இது யூனியன் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதிக செலவினம், குறைந்த செலவினம், அது கிராமப்புறத்தில் பார்க்கலாம். அதிக செலவினம் சிக்கிம் ஃபர்ஸ்ட்டு, சண்டிகர் செகண்டு, தேர்டு கோவா, 4th அந்தமான் நிக்கோபார் தீவுகள், 5th புதுச்சேரி. அதே கிராமப்புறத்தில் குறைந்த செலவினம் ஃபர்ஸ்ட்டு சத்தீஸ்கர், செகண்டு ஜார்க்கண்ட், தேர்டு ஒடிசா, 4th மத்திய பிரதேஷ், 5th உத்தரப்பிரதேஷ். அதே நகர்ப்புறத்தில் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு சண்டிகர், செகண்டு சிக்கிம், தேர்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகள், 4th கோவா, 5th அருணாச்சல பிரதேஷ். குறைந்த செலவினத்தில் ஃபர்ஸ்ட்டு சத்தீஸ்கர், செகண்டு பீகார், தேர்டு மணிப்பூர், 4th ஜார்க்கண்ட், 5th மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் நியூஸ், உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டம் தொடக்கம். இது 1.25 லட்சம் கோடி முதலீட்டிலான உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டத்தை பிஎம் தொடங்கி இருக்காங்க.
இது எதுக்காகனா, நாடு முழுவதும் பல மாநிலங்களில் அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 700 லட்சம் டன் தானியங்களை சேமித்து வைக்கும் திறன் கொண்ட 1000 கிடங்குகள் கட்டப்பட உள்ளன. இது எதுக்காக தொடங்கியிருக்காங்கன்னா, நாட்டுல போதியமான தானிய சேமிப்பு உள்கட்டமைப்பு இல்லாததுனால, விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திக்கிறாங்க. அதனால தான் அந்த இழப்பெல்லாம் சரி கட்டும் வகையில தான் இந்த தானிய சேமிப்பு திட்டம் தொடங்கியிருக்காங்க. இந்த தானிய கிடங்குகளை கட்டுறதன் வாயிலாக விவசாயிகள் தங்களோட தானியங்களை நீண்ட நாள் சேமித்து வச்சும் அது சந்தையில் லாபகரமான விலையில விற்றும் பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், அதாவது FPO, இது மூலமா சிறு விவசாயிகள் தொழில் முனைவோர் அதில் சேர்ந்து விளைவிக்கும் பொருளை ஏற்றுமதி செஞ்சு வராங்க. இது தற்போது 8000 FPOக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த எண்ணிக்கையை 10,000 உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், எந்த ஒரு நாட்டின் ஆதிக்கத்துக்கும் எதிரானது குவாட். இந்த குவாடோட ஃபுல் ஃபார்ம் குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2008 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது 4 கண்ட்ரி சேர்ந்து உறுப்பு நாடாக இருக்குது. ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா. இது இந்த குவாட் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, சைனாவோட ஆதிக்கத்தை எதிர்த்து உருவானது அந்த குவாடு. இது 2023 ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்க குவாட் சப்மிட் மாற்றி ஜப்பான் நடந்தது. அது 2024 இந்தியாவில் நடக்க இருக்கு. இதோட மைய கருத்து என்னன்னா, எந்த ஒரு நாடும் மற்ற நாட்டின் விருப்பம் இல்லாமல் ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்படின்றது இதோட அமைப்போட மைய கருத்தே. பனிப்போருக்கு பன்முக ஒழுங்குமுறை, பனிப்போருக்கு பிந்தைய சிந்தனை, ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பு, உலகளாவிய ஜனநாயகம், கூட்டு அணுகுமுறை ஆகிய 5 முக்கிய செய்திகளை வெளிப்படுத்துது இந்த குவாட். நெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழிகள். ஓரெழுத்து ஒரு மொழிகள் 40ன்னு சொல்லி நன்னூலார் சொல்லியிருக்காரு. நன்னூல் இலக்கணத்தை எழுதிய பவணந்தி முனிவர் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42ன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்கலாம். உயிரெழுத்துல ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ இது 5ம், மகர வரிசையில மா, மீ, மூ, மே, மை, மோவும், தகர வரிசையில் தா, தி, து, தே, தையும், பகர வரிசையில் பா, பூ, பே, பை, போவும், நகர வரிசையில் நா, நீ, நே, நை, நோவும், ககர வரிசையில் கா, கு, கை, கோ, சகர வரிசையில் சா, சி, சே, சோ, வகர வரிசையில் வா, வி, வை, வவ், எகர வரிசையில் யாவும், குறில் எழுத்துல நோதுவும். இந்த 40 எழுத்தும் நெடில் எழுத்து, 2 எழுத்து மட்டும்தான் குறில் எழுத்து, இந்த நோவும் தூவும். இது விரிவாக பார்க்கலாம். ஆனா பசு, ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை, கானா சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன். அதே சானா இறந்து போ, சீனா இகழ்ச்சி, சேனா உயர்வு, சோனா மதில், தானா கொடு, தீ நெருப்பு, து தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நேனா அன்பு, நைனா இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போனா செல், மா மாமரம், மீ வான், மூனா மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வவ் கவர், நோ நோய், தூணா உன். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு யாரை சொல்கிறேன்னா, ஈரா இளங்குமரனார் தான் சொல்கிறோம். இவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முக திறன் பெற்றவர். இவரோட நூல்கள் இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இவர் தேவநேயம் என நூலை தொகுத்துள்ளார். இது திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகமும் அமைத்துள்ளார்.
நெக்ஸ்ட்டு தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த்துன்னு யாரை சொல்கிறோன்னா வாணிதாசன் தான் சொல்கிறோம். இவரோட இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசலு. இவர் வந்து பாரதிதாசனின் மாணவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளிலிருந்து வல்லவர். இவர் வந்து கவிஞரேறு பாவலர்மணி என்ற சிறப்பு பெயராலும் பெற்றவர். இவருக்கு வந்து பிரெஞ்சு அரசு வந்து செவாலியர் விருது வழங்கியிருக்கு. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இதெல்லாம் இவரோட நூல். நெக்ஸ்ட்டு நாட்டில் பெரும்பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் வந்து மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வந்து வாழ்ந்த புலவர்கள் வந்து கும்மி பாடல் வழியாக பாடியிருக்காங்க. இது வந்து பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்சகும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. இது வந்து புலவர் ராசு வந்து தொகுத்து பஞ்சகும்மிகள் என்ற தலைப்பில் வந்து வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்தியிலிருந்து ஒரு பாட்டு வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குமரகுருபரர். இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்கள் படைத்துள்ளார். இவர் வந்து கந்தர் கலிவெண்பா, கையிலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய இவற்றில் வந்து சில நூல்களை படைத்துள்ளார். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இது வந்து நீதிநெறி விளக்கம்னு பெயர் பெற்றிருக்கு. கடவுள் வாழ்த்து உட்பட இதில் வந்து 102 வெண்பாக்கள் இந்நூல் இருக்கு. நெக்ஸ்ட் திருவிகா. இவர் வந்து புல்வம் வந்து திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். இவர் அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளில் ஈடுபாடு கொண்டவர். இவர் வந்து சிறந்த மேடை பேச்சாளர். இவர் வந்து தமிழ் தென்றல்னு அழைக்கப்படுகிறார். இவர் வந்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு இது பல நூல்களை இயற்றியுள்ளார். லாஸ்ட் ஒரு திருக்குறளோட முடிச்சுக்கலாம். குடிப்புறங்காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். இதோட பொருள் குடிகளை பிறர் வருந்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில் பழி அன்று. டுடே நியூஸ்க்கான கொஸ்டின் வந்து பண விநியோகம் குறித்த புகாரை வந்து எந்த ஆப்பில் தெரிவிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து உலக புகழ்பெற்ற திரைப்பட சிறந்த ஒளிப்பதிவாளர்களுக்கான விருது நேம் என்ன. தேர்டு கொஸ்டின் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த்துன்னு சொல்லி யார் சொல்கிறா.